ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பார்வதி இப்போ தான் ஒரு கரெக்டான வேலையை பார்த்துருக்காங்க. வருணுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி பார்வதி புரிய வைக்கிறது அவங்களோட மிகப்பெரிய கடமை. அந்த வகையில் பார்வதி சிறப்பாக செஞ்சுருக்கிறது. இன்றைக்கி ப்ரோமோ பார்க்குறப்ப செம ஹாப்பி. நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வருணுக்கு எதை பண்ணினாலும் கண்மணி மேலே தான் குத்தம் அப்படின்ற நிலையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த வகையில் கண்மணி சேஃபாக நடந்துக்கிட்டாலும் இந்த வாசுகி எதை வச்சாச்சும் வருண்கிட்ட கண்மணி தான் சொன்னால் வருண் நம்பிடுவார் அப்படின்ற வகையில் தான் இந்த மனோகரன் கொலை பண்ண விஷயத்தையும் அழகாக கண்மணி மேலே திருப்பி விட்டுருக்காங்க வாசுகி. ஸோ அவங்க மேலே விழுந்த பாலை அவங்க தம்பியை வச்சு நம்ம கண்மணியில் திருப்பி விட்டது வருணுக்கு செம கோவம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியாவது அவன் உண்மையை சொல்லிடுவான். நம்ம பூமிக்காவை கொன்னதுக்கு காரணமானவங்கள தண்டனை வாங்கி கொடுத்தாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற எதிர்பார்த்த வருணுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. தாங்கிக்க முடியல. அதுக்கு பின்னாடி கண்மணி இருக்கான்னொன்னே என்ன கோவம் அதிகம். ஏன்னா கண்மணி தான் எல்லாமே பண்ணியிருக்கான்னு நம்புறவருக்கு இது இன்னும் ஒரு பெரிய கோவத்தை கொடுத்து நேராக கண்மணி இருக்கிற இடத்துக்கே போகிறாரு. ஸோ அந்த வகையில் என்ன நினச்சிட்டு இருக்கா, இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா, இவ கொலைகாரின்றது இதுக்கு மேலே என்ன ஆகணும், மனோகரைவை அநியாயமாக கொலை பண்ணியிருக்கா, அதுக்கான ஆதாரத்தை பாருங்க அப்படின்ற லெவலில் ஒரு ஃபேஸே தெரியாத லெவலில் இப்படி வருண் முட்டாள்தனமாக கேட்குறாரு. ஒரே விஷயம் மட்டும் கேட்கணும், வாசுகி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோடனே ஆதாரம் எங்கன்னு கேட்டவர் இவ்வளோ கிளியராக ஆதாரம் அவரால் கொடுக்க முடியாதா என்ன அப்படின்ற நிலையில தான் யோசிக்க தோணுது. ஸோ இந்த நிலையில் பார்வதி பொறுத்து பார்த்து இதுக்கு மேலே இவன்கிட்ட பேசினா வேலைக்காகாது அப்படின்னு என்னடா நினச்சிட்டு இருக்க, கண்மணி தான் தப்பு பண்ணால் எதை வச்சு சொல்லிட்டு இருக்க, உண்மையாலுமே தப்பு பண்ணது யார் தெரியுமா, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, எல்லா தப்பையுமே பண்ணி இன்னைக்கு பூமிக்கா இல்லாமல் பண்ண முடிக்கு எல்லாமே கூட இருந்தே பண்ண வாசுகி தான் காரணம் அப்படின்னோடனே வருணுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஆனால் இப்போயாச்சும் வருண் கொஞ்சமாச்சும் மூளையை யூஸ் பண்ணுங்க. பூமிக்கா மேலே உங்களுக்கு காதல் இருக்குது இல்லைன்னு சொல்ல, அதுக்காக மூளையை யூஸ் பண்ணாமல் முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் வருண் யோசிக்கிறப்ப வாசுகி பண்ண தப்புக்கு போய் தான் கண்டிப்பாக காரணம் இருக்கும் அப்படின்னு வருணை பார்வதி நம்ப வச்சுட்டாங்கனாவே அவங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் வருணே அதிரடியாக இறங்கி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.